என்ன மன்னிச்சிடு மதி, என்ன மன்னிச்சிடுங்க. பரவாயில்ல அத்தை, இனிமே இந்த வழியில் குளிக்க வராதீங்க, வந்தீங்க மண்டையிலே போடுவேன். அடிப்பாவி. உன்கிட்ட உசாரா தாண்டி இருக்கணும். ஆ, அழகே அழகுல இனி வரும் காலங்கள்ல என்னென்ன சுவாரஸ்யங்கள்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, உங்க பொண்ணான கையால ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்ப வீடியோக்குள்ள போலாமா? இப்ப நம்ம மதி வந்து நம்ம சுரேஷுகிட்ட எல்லா உண்மையும் சொல்லிர்றாங்க. சொன்னதுக்கப்புறம் செம்ம காண்டாகுறாரு மச்சான் மேல. "ஏன் இவரு இப்படி பண்ணுனாரு? நான் அன்னைக்கே வேணான்னு சொன்னேன். கேட்டாரா?" அப்படின்னு தாம் தும்முன்னு குதிக்கிறாங்களா? அதோட முடிஞ்சிருச்சு. "நாளைக்கு வச்சுக்கிறேன் கச்சேரி" அப்படிங்கல. ஒண்ணும் வேணாம். ஏற்கனவே அக்காவ பஞ்சராக்கி டிஞ்சர் ஒட்டி அனுப்பியிருக்காரு. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். எனக்கு வேலை பார்க்கணும். வேலைய பார்த்து அவருக்கு முன்னாடி நான் போய் நிக்கணும். 3 மாசத்துக்குள்ள அப்படிங்கல. இங்க பாரு 3 மாசம் என்ன? இன்னும் 3ஏ நாள். எப்படி? 3ஏ நாள்ல உனக்கு வேலை கிடைக்கும். வேலை வாங்கி தரேன். வாங்கி தர வேண்டியது இந்த சுரேஷோட பொறுப்பு போதுமா? அப்படின்னு சொன்ன கையோட ஆடி போறாங்க மதி. வாவ்! வாட் எ மெடிக்கல் மிராக்கிள் அப்படிங்கிற மாரி பார்க்குறாங்க. உன்கிட்ட இருந்தா இப்படி ஒரு பதிலு? எப்புட்றா சுரேஷ் மாறிட்டியாடா? அப்படிங்கிற மாரி நெனைக்கிறாங்க. நான் அப்போ இருந்து இப்ப இருந்து எப்பவும் நல்லவன் தாண்டி. நீ தாண்டி இந்த நல்லவன இப்படி ஆக்கி வச்சுட்ட. இது மைண்ட் வாய்ஸ் தாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் படுத்துடுறாங்க. காலையில பார்த்தீங்கன்னா, மாமியார் அப்படியே சோகத்தின் வடிவா உட்காந்துருக்கு. ஏன்னா புள்ள அடி வாங்கிருச்சு. தனக்கு கொலஸ்ட்ரால் இருக்குமோ, அது இருக்குமோ, இது இருக்குமோன்னு கவலைப்பட்டுட்டு இருக்கு. புருஷன்காரனே கை விட்டுட்டான். உனக்கு ஒண்ணும் இருக்காதுடி அப்படி இப்படின்னு சொல்றாங்களா? இப்ப நம்ம ஆளு என்ன பண்ணுது, மதி என்ன பண்ணுது, "அத்தை வாங்க கொஞ்சம் வெளில போவோம்" அப்படிங்கிறாங்க. "வெளிலயா? எதுக்கு?" சும்மா வாங்க." அதெல்லாம் நான் வரல" அப்படிங்கிறாங்க. ச்சே! தேர கூட நகர்த்திடலாம் போல இருக்கு. இத நகர்த்த முடியாது போல இருக்கே அப்படின்னு, "சரி இருங்க" அப்படின்னு இந்த பிள்ளை வெளில போகுது. "மதி எங்க போற?" அப்படின்னு கேட்க, "ஒண்ணும் இல்ல இந்த வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு மலர்ட்ட சொல்லிட்டு கிளம்புறாங்க. போயிட்டு ஆட்டோல வர்றாங்க. எங்க போனா ஆள காணோம் அப்படின்னு பார்க்கையில, மதி இறங்கி வருது. "இந்தா வர்றா வர்றா. எங்க போனான்னு கேளு கேளு" அப்படின்னு கேட்கல, "டேய் சுரேஷு பாருடா கேளுடா. அவ பாட்டுக்கு வரா, அவ பாட்டுக்கு போறா. என் புள்ள அப்புறாணி அவளெல்லாம் அடிக்கிறாய்ங்க, கொல்றாய்ங்க. பாரு இவளுக்கு கேட்க நாதி இல்லையே. அம்மா இரும்மா எங்க போனான்னு கேட்போம் வரட்டும்" அப்படின்னு பார்த்தா வர்றாங்க. பார்த்தா டாக்டரு அந்த அன்னைக்கு வந்து செக்கப் பண்ணாங்க இல்லையா? அவங்க கூட்டிட்டு வராங்க. "என்ன இவளோட வர்றா, இவங்களோட வர்றா? ஏய் மதி என்ன?" அப்படிங்கிற மாரி பார்க்க மலர் வருது. ஓ! புரிஞ்சு போச்சு. மாமியாருக்கு மெடிக்கல் செக்கப்பா? என்ன மதி? செக்கப்பா? ஆமா அக்கா. பாவம் அத்தை நேத்தெல்லாம் ஃபீல் பண்ணி பேசுனாங்க. எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. அதான். எங்க அம்மா ஏதாவது ஒண்ணு நெனச்சாங்கன்னா, இப்படித்தான் நான் செய்வேன். அது மாரி தான் நானும் இவங்கள நெனைக்கிறேன். அப்படியே ஒரு மாதிரியா பாக்குது மாமியாரு மதிய. என்ன இவ நம்மள அம்மா மாரின்னு சொல்றாளே! அப்படின்னு நெனைக்கிறாங்க. வந்தவங்க, "என்ன இப்படி வந்திருக்கீங்கன்னு கேட்கல, செக்கப் பண்ண கூப்பிட்டாங்க உங்களுக்கு" அப்படிங்கிறாங்க. ராகவன் வந்துர்றாரு. "அ என்ன லட்சுமி உனக்கு தான் வேணான்னு சொன்னேன்ல, எதுக்கு தெண்டமா? நான்லாம் ஒண்ணும் சொல்லல. இவ தான் போய் கூட்டு வந்திருக்கா" அப்படிங்கல. "இங்க பாருங்க, நான் தான் பண்ணிட்டு வந்திருக்கேன். நீங்க யாரும் எதுவும் பேச வேணாம், பண்ண வேணாம். இங்க பாருங்க சார், எல்லா செக்கப்பும் இவங்களுக்கு பண்ணிருங்க. எங்க மாமாவுக்கு எப்படி பண்ணீங்களோ, அதே மாரி ஒண்ணு விடாம பண்ணிருங்க. என்ன இருந்தாலும் நீங்க சொல்லுங்க" அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்றாங்களா, ஓரெல்லாம் எடுத்து முடியிறாங்க. எடுக்கையிலே "பிரஷர் இருக்கா? கொலஸ்ட்ரால் இருக்கா?" அப்படின்னு கேட்குறாங்க. அதில பார்க்குறாரு. மானிட்டர் பண்ணி பார்த்துட்டு, "இல்லாத மாரி தான் தெரியுதும்மா. உங்களுக்கு எல்லாம் கிளியரா இருக்க மாரி தான் தோணுது." "அப்பா! இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கே!" அப்படிங்கிறாங்க. சார் அப்படி ஏதாவது முன்ன பின்ன" சும்மா இருந்தா மாத்திரை குடுத்துருவோம். அவங்களுக்கு ஒண்ணும் இல்லம்மா. நல்லா தெரியுதும்மா. அப்படியே இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. காசும் மதியே பே பண்ணிருது. "ஓகே சார். தேங்க் யூ" அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டு வராங்க. மதி மாமியாருக்கு அப்படியே ஆடி போகுது. சுரேஷே ஒரு நிமிஷம் ஆடுறாரு. பாக்கியராஜு, இவங்க அ மலரு எல்லாருமே, "மதி எப்படி உனக்கு இது தோணுச்சு?" "ஏக்கா நேத்து நம்ம முன்னாடி தானே சொன்னாங்க. மாமாமே உனக்கு ஒண்ணும் இருக்காது" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உடனே ஞாபகம் வந்துருது. நல்ல வேளை ஞாபகப்படுத்தின மதி" அப்படின்னுட்டு, "ஏங்க நீங்க என்ன பேசுனீங்க?" ஐயய்யோ! பக்கி கோர்த்து விட்டுருச்சா? அவளே மறந்துட்டு இருந்தா. இந்த மதி நல்லதும் பண்ணிட்டு நமக்கு கெட்டத பண்ணிட்டாளே! "அ ஒண்ணும் இல்ல லட்சுமி." ஐயய்யோ! இவகிட்ட அடங்கி பேசுனா எகுறுவா. நம்ம எகுறுவோம். அப்பத்தான் அவ அடங்குவா. "ஏய் இப்ப என்ன? இப்ப என்ன? என்ன நீங்க? நீங்களே எகுறீங்க? எனக்கு ஒண்ணும் இருக்காதுன்னு ரொம்ப பீத்துனீங்களே! பாத்தீங்களா? என் மருமக எனக்கு பண்ணிட்டா. நீங்க தான் என் மேல பாசம் இல்ல. அவளுக்கு இருக்கு பரவால்ல" அப்படிங்கல. "இங்க பார்! அவ பண்ணா ரைட்டு. அதெல்லாம் நான் ஒண்ணும் சொல்லல. ஆனா நான் சொன்ன மாரி ஒண்ணும் இல்ல தானே உனக்கு?" "ஆ ஆமா. ஒண்ணும் இல்ல தான். இருந்தாலும் நீங்க என்ன துச்சமா மதிக்கவே இல்ல." மதி தான் என்ன மதிச்சு டாக்டர் கூட்டு வந்தா. நான் மதிய எதுனாலும் தப்பா நெனச்சுட்டேன். உடனே ரேவதி வந்து, "நான் தான் சொன்னேன்ல, எல்லாரும் நல்லவங்க தாம்மா. நம்ம தாம்மா பாக்குற பார்வையில இருக்கு எல்லாமே" அப்படின்ட்டு மதிய போயிட்டு கட்டி பிடிச்சுக்கிறாங்க. மலரும் போயிட்டு கட்டி பிடிக்க, பாக்கியராஜ் கை குடுக்குறாரு. உடனே மாமியாரும் போயிட்டு, "மதி" அப்படின்னு கட்டி பிடிக்கிறாங்க.
ஆடி போறாங்க. "அத்தையா என்ன கட்டி பிடிக்கிறது" அப்படிங்கிற மாரி. அடுத்து சுரேஷும் பக்கத்துல வாராரு. மலர் பாக்குறாங்க. போய் கட்டிப்புடி." இல்ல அண்ணி என்ன நீங்க? என்னப்பா? நாங்க எல்லாரும் கட்டி பிடிச்சிட்டோம். நீங்க கட்டி பிடிக்க வேணாமா என்ன? கட்டிப்புடி." அதெல்லாம் வேணாம். நான் கை மட்டும் குடுத்துக்கிறேன்." அப்படின்ட்டு "தேங்க்ஸ் மதி" அப்படிங்கிறாங்க. பரவாயில்லங்க. இது என்னோட கடமை. அவங்க இப்ப முகத்துல பாருங்க எவ்வளோ சந்தோஷம் அப்படிங்கையில முகத்த பாக்குறாரு. "ஆமா" அப்படின்னு பாக்க, எனக்கு ஒண்ணும் இல்லடா. எனக்கு ஒண்ணும் இல்ல." அப்படின்னு ரொம்ப ஹேப்பி ஆகுதுங்க. அட அப்பா! இந்த உலகத்துல நல்லது செஞ்சாத்தான் நல்லவங்கன்னு சொல்றாங்க போல இருக்கு. கெட்டதோ இல்ல நல்லது செய்யாம இருந்தா புடிக்காதுங்க. சிந்து பைரவில சிந்து நல்லது பண்ணோன்னு ஏத்துக்கிட்டாங்க பாத்தீங்களா? அந்த கணக்காத்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட் பார்க்கலாம். இப்படி போனா நல்லா தான் இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா, உங்க பொண்ணான கையால மேலான கருத்த தெரிவிச்சுட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. லைக் பண்ணாட்டியும் பரவால்ல. சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.